அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். டூரிங் டாக்கீஸினுடைய பெண் ரசிகைகளுக்கு இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கு மகளிர் தினம். உலகம் முழுதும் பெண்களை கொண்டாடுவதற்கு கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த மகளிர் தினத்துக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்த போது தான் நீங்கள் ஏன் பெண்களுக்கென்று தனியாக ஒரு யூடியூப் சேனலை தொடங்கக்கூடாது என்று பல மாதங்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது என்னுடைய நினைவுக்கு வந்தது. டூரிங் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுறது தானே தலையாய கடமையாக நினைத்து கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் இன்று முதல் பெண்களுக்கென்று பிரத்யேகமாக பிங்க் டாக்கீஸ் என்ற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை தொடங்கியிருக்கிறோம். பிங்க் டாக்கீஸுடைய முதல் நிகழ்ச்சியாக மருத்துவரும் சமூக அக்கறை கொண்டவருமான டாக்டர் சுதா சேஷையன் அவர்களுடைய நேர்காணல் ஒளிபரப்பாகியிருக்கிறது. பெண்கள் என்ன மாதிரியான கிரீம்களை பயன்படுத்துவது சருமத்திற்கு பாதுகாப்பானது, முடிக்கு வண்ணம் சேர்ப்பதற்காக என்ன மாதிரியான ஹேர் டைகளை பயன்படுத்துவது நல்லது, எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் சுதா சேஷையன். தொடர்ந்து பெண்களுக்கு பயனளிக்கின்ற வகையிலே பல நல்ல நல்ல விஷயங்கள் இந்த சேனலிலே ஒளிபரப்பாக இருக்கின்றன. டூரிங் டாக்கீஸ், சோஷியல் டாக்கீஸ், டூரிங் சினிமாஸ், ஆன்மீக டாக்கீஸ் போன்ற நம்முடைய சேனல்களுக்கு எப்படிப்பட்ட பேராதரவை நீங்கள் இதுவரைக்கும் வழங்கி கொண்டிருக்கிறீர்களோ அது மாதிரியான ஒரு ஆதரவை இந்த பிங்க் டாக்கீஸுக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிங்க் டாக்கீஸ் சேனலில் என்னென்ன நிகழ்ச்சிகள் இடம்பெற்றால் நன்றாக இருக்கும், இந்த சேனலில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை பற்றியெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் பதிவிடுங்கள். உங்களுடைய விமர்சனங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டி. நன்றி, வணக்கம். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் ஆசிஃப் அலி தமிழ்ல பேசுவாரா? அவர் சினிமா பின்னணியிலிருந்து வந்தவரா அல்லது தன்னுடைய சொந்த முயற்சியில் வளர்ந்தவரா? அவரை விரைவில் தமிழ் சினிமாவில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு டொரண்டோலேருந்து விஷ்ணு சேகர் கேட்டிருக்காங்க. தன்னுடைய சொந்த முயற்சியால் சினிமா உலகிலே அடியெடுத்து வைத்து இன்றைக்கு ஒரு நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் மலையாள படங்களிலே வலம் வந்து கொண்டிருப்பவர் தான் ஆசிஃப் அலி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல மலையாள நடிகர்கள் தமிழ் திரைப்படங்கள் நடிக்கிறாங்க. அதனால் மிக விரைவிலேயே ஆசிஃப் அலியும் தமிழில் நடிக்க எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. சார், 80களில் எல்லா பாடல்களுடைய இசை வாத்தியங்களையும் குரலையும் ஒரே நேரத்தில் பதிவு பண்ணாங்க. இன்னைக்கும் இசையமைப்பாளர் இளையராஜா சார் அப்படி தான் பண்ணுறாரா? அப்படி இல்லைன்னா அதுக்கான காரணம் என்ன? கடைசியாக எப்போ அந்த முறையில் பாடல் பதிவு பண்ணப்பட்டுச்சுன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழ் கேட்டிருக்காங்க. இப்போது இளையராஜாவும் அப்படியெல்லாம் பாடல்களை பதிவு செய்வதில்லை. குரலை தனியாக பதிவு செய்கிறார், வாத்திய கலைஞர்களை தனியாகத்தான் பதிவு செய்கிறார். எனக்கு தெரிந்து நேர்கள் படம் வரையிலே பின்னணி பாடுகின்றார்களே அவருடைய குரலையும் வாத்திய கலைஞரையும் ஒன்றாக பதிவு செய்கின்ற முறை இருந்ததாக நினைவு. தெலுங்கு நடிகரான நரசிம்மராஜு அதிகமாக நடித்த திரைப்படங்கள் மாயாஜால திரைப்படங்களா அல்லது குடும்ப திரைப்படங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. நரசிம்மராஜு நடித்த சமூக படங்களோடு ஒப்பிட்டால் அவர் நடித்த மாயாஜால படங்களும் சரித்திர படங்களும் குறைவு தான். ஆனால் அந்த மாயாஜால படங்களும் சரித்திர படங்களும் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்ததுனால நரசிம்மராஜு அதிகமாக அது போன்ற படங்களில் நடித்து போன்ற ஒரு உணர்வு பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. சிவாஜி சாருக்கு பொருந்தாத கேரக்டர் எதுன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சிவாஜிக்கு பொருந்தாத கேரக்டர் என்று எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு சில கேரக்டர்களில் சிவாஜியை பொருத்தி பார்க்க பெரும்பாலான ரசிகர்கள் விரும்பலை. அதன் காரணமாகத்தான் அவருடைய ஒரு சில படங்கள் மிகப்பெரிய தோல்வி படங்களாக அமைந்தன. நடிகை அசின் நடித்த தமிழ் படங்களில் அவங்களுடைய சொந்த குரலில் பேசினாங்களா அல்லது டப்பிங் வேற யாராவது பேசினாங்களான்னு விருதுநகர்லேருந்து மாதவன் கேட்டிருக்காங்க. அசினுக்கு எந்த காலகட்டத்திலும் யாரும் பின்னணி குரல் கொடுத்ததில்லை. எல்லா படங்களிலும் அவரே சொந்த குரலில் தான் பேசினார். சார், நடிகர் விஜய் சைவ பிரியரா அல்லது அசைவ பிரியரான திருவள்ளூர்லேருந்து சரத் கேட்டிருக்காங்க. அசைவம் சைவம் இரண்டையும் மாறி மாறி சாப்பிடுபவர் தான் விஜய். சன் டிவியில் முதலாக ப்ரீமியர் பண்ணப்பட்ட திரைப்படம் எதுன்னு கேரளாலேருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. சன் டிவிலே முதலாக ப்ரீமியர் செய்யப்பட்ட படம்னா அது பிரசாந்துடைய நடிப்பிலே உருவான மஜ்னு திரைப்படம். சார், நடிகை நயன்தாரா பொதுவாக சினிமா நிகழ்ச்சிகளுக்கு வரதில்லை. ஆனால் மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 திரைப்படத்தினுடைய படப்பூஜை விழாவுக்கு மட்டும் வந்திருக்காங்களே, இதுக்கான காரணம் என்னன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழ் கேட்டிருக்காங்க. நயன்தாரா நடிக்கின்ற மற்ற படங்களுக்கும் மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும்
அந்த படத்தினுடைய டைட்டில் ரோலில் நடிப்பவர் நயன்தாரா. அது மட்டும் இல்லாமல் அந்த படம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்படுகின்ற படம். இவை எல்லாவற்றையும் தாண்டி மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்தினுடைய பூஜையிலே அவர் கலந்து கொண்டதற்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அன்றைக்கு நடந்தது வெறும் பூஜை மட்டும் இல்லை, இந்த பூஜையை தொடர்ந்து படப்பிடிப்பும் அங்கே நடைபெற்றது. கமல் சாரை விட அதிகமான ஹிந்தி திரைப்படங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிச்சிருந்தும் கூட கமல்ஹாசன் சார் ஹிந்தியில் அடைஞ்ச புகழையும் பாப்புலாரிட்டியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அடையாததுக்கான காரணம் அவர் மல்டி ஸ்டார் திரைப்படங்களில் இம்பார்ட்டன்ஸ் இல்லாத கதாபாத்திரங்களையும் இறந்து போகிற மாதிரியான கதாபாத்திரங்களையும் நடிச்சதா இதுக்கான காரணம்னு நான் நினைக்கிறேன். எதனால தமிழில் நம்பர் 1 ஹீரோவாக இருந்தாலும் ஹிந்தியில் அந்த மாதிரியான கேரக்டரில் நடிக்கிறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஒத்துக்கிட்டாருன்னு கேரளாலேருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் பல ஹிந்தி படங்கள் நடித்ததுனால எல்லா படங்களிலும் கதாநாயகனாக தான் அவர் நடித்தார். ஆனால் ரஜினியுடைய நிலை அப்படி இல்லை. ரஜினி சின்ன சின்ன கதாபாத்திரங்களும் கூட ஹிந்தியில் நடித்தார். அந்த காலகட்டத்தில் ஹிந்தியிலும் தான் பிரபலமாக வேண்டும் அப்படின்றது தான் ரஜினிகாந்துடைய எண்ணமாக இருந்ததே தவிர எந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் நடிக்கணும் அப்படின்லாம் தேர்ந்தெடுத்து அவர் அந்த காலகட்டத்திலே நடிக்கலை. சார், எம்ஜிஆர் சார் நடித்த திரைப்படங்களுடைய ஷூட்டிங்கில் எந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்கன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் நடித்த 2 திரைப்படங்களுடைய படப்பிடிப்பை நான் பார்த்துருக்கேன். முதல்ல நான் பார்த்த எம்ஜிஆர் படத்தினுடைய படப்பிடிப்புனா அது ரிக்ஷாக்காரன் படத்தினுடைய படப்பிடிப்பு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வாகினி ஸ்டூடியோவில் நடைபெற்ற போது அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அடுத்து நான் பார்த்த எம்ஜிஆர் படத்தினுடைய படப்பிடிப்புன்னா அது மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தினுடைய படப்பிடிப்பு. மைசூர் அரண்மனையிலே மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது அந்த படத்தினுடைய பத்திரிகை தொடர்பாளரான துரைராஜ் எங்களை போன்ற பல பத்திரிகையாளர்களை அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு அழைத்து சென்றிருந்தார். அங்கே எம்ஜிஆரோடு ஒன்றாக உணவு உண்ணுகின்ற வாய்ப்பு கூட எங்களுக்கு கிடைத்தது. 90s கிட்ஸினுடைய ஃபேவரட்டான நடிகரான கரண் இப்போ என்ன பண்ணுறாரு, அவரை திரும்பவும் படங்களில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சென்னையிலேருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. ஒரு படத்தில் நடிப்பதற்கான பேச்சுவார்த்தையிலே தான் ஈடுபட்டிருப்பதாக கரண் சில மாதங்களுக்கு முன்னால் என்கிட்ட சொன்னார். அது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. டிஆர் ராமண்ணா சார் சிவாஜி கணேசன் சாரை வச்சு கடைசியாக இயக்குன திரைப்படம் எதுன்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. என்னை போலொருவன் என்ற திரைப்படம் தான் சிவாஜி வைத்து ராமண்ணா இயக்கிய கடைசி படமாக அமைந்தது. முன்னணி நடிகர் நடிகையர் பெரும்பாலும் ஆக்ஷன் மூவிஸ் அல்லது சோஷியல் காஸ் மூவிஸில் தான் இப்போல்லாம் நடிக்கிறாங்க. லவ் மூவிஸ் அண்ட் ரொமான்டிக் ஸ்டோரிஸ்லாம் இப்போல்லாம் நடிக்கிறதுக்கான நடிகர் நடிகைகளே இல்லையான்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு காதல் கதையில் நடிக்க தகுதியுள்ள கதாநாயகர்கள் அப்படின்னு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனால் அந்த கொஞ்சம் பேரும் ஆக்ஷன் படங்கள் நடிக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறார்கள். அதன் காரணமாக தான் காதல் திரைப்படங்கள் பெரும்பாலும் தமிழ் சினிமாவிலே உருவாவதில்லை. ஜெயலலிதா மேம் தேசிய விருது வாங்கியிருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஜெயலலிதா சிறந்த நடிகைக்கான தேசிய விருதினை வாங்கியதில்லை. நடிகர் எம்என் நம்பியார் சார் கதாநாயகனா எந்த திரைப்படத்திலாவது நடிச்சிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. வடுவூர் துரைசாமி ஐயங்கார் நாவலை தழுவி திகம்பர சாமியார் என்ற பெயரிலே மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தினர் ஒரு படத்தை தயாரித்தார்கள். அந்த படத்தில் எம்என் நம்பியார் கதாநாயகனாக நடித்திருந்தார். அந்த படத்தை இயக்கியது மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான டிஆர் சுந்தரம். மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 திரைப்படத்தில் நடிகை மீனா நடிக்கிறாங்களா? அந்த திரைப்படம் இந்த தீபாவளிக்கு வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நெல்லையிலேருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்தினுடைய தொடக்க விழாவிலே மீனா கலந்து கொண்டதுனால இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். குஷ்புனுடைய நெருங்கிய தோழி தான் மீனா. அதன் காரணமாக தான் அந்த தொடக்க விழாவில் அவங்க கலந்துக்கிட்டாங்க. மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படம் இந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளியாவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. செந்தமிழ் பாட்டு, சின்ன ஜமீன், சின்ன மாப்பிள்ளை இந்த 3 திரைப்படங்களிலுமே கதாநாயகியை நடித்த நடிகை சுகன்யாவுடைய கதாபாத்திரங்கள்ல உங்களை கவர்ந்த சுகன்யாவுடைய கதாபாத்திரம் எது? அதுக்கான சின்ன விளக்கம் சொல்ல முடியுமான்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. செந்தமிழ் பாட்டு, சின்ன ஜமீன், சின்ன மாப்பிள்ளை ஆகிய 3 படங்கள் எடுத்துட்டிங்கன்னா சுகன்யாவுடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது சின்ன மாப்பிள்ளை படத்தில் தான். ஏன்னா சின்ன மாப்பிள்ளை படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கலகலப்பான காமெடி படமாக இருந்தது. அந்த படத்தையும் ரொம்ப நான் ரசித்தேன். அதே மாதிரி சுகன்யாவுடைய நடிப்பையும் அந்த படத்திலே நான் மிகவும் ரசித்தேன். தியேட்டர்களில் விற்கப்படுற கூல் ட்ரிங்க்ஸ், பாப்கார்ன், தண்ணீர் பாட்டில் ஆகிய விஷயங்கள் அதிகமாக விற்கப்படுறதா ரசிகர்கள் தொடர்ந்து குறை சொல்லிட்டு வராங்க. ஆனால் இப்போ சில திரையரங்குகளில் காலாவதியான உணவுப் பொருட்கள், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. சில திரையரங்க உரிமையாளர்களுக்கு லாபம் மட்டும்தான் முக்கியமா, ரசிகர்களுடைய உடல்நிலை, குறிப்பாக குழந்தைகளுடைய உடல்நிலையை பற்றி எந்த கவலையும் இல்லையான்னு நெல்லையிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. திரையரங்கில் மட்டும் இல்லை, எந்த இடத்துல இது போன்ற காலாவதியான பொருட்களை விற்றாலும் அது நிச்சயமாக கண்டிக்கத்தக்க ஒன்று தான். ஆனால் இதில் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. இது போன்ற சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுக்கு பின்னால் தான் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறாங்க. பொதுவாகவே மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறையோ திரையரங்குகள், இது போன்ற உணவு கூடங்கள் எல்லாவற்றையும் இந்த அதிகாரிகள் சோதனை செய்தால் என்ன?
அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ் சினிமா முன்னேறி இருக்கிறதா என்று இன்றுள்ள நடிகர்கள் யார்கிட்ட கேட்டிங்கன்னாலும் தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றம் இருக்குது, ஆனால் கதை விஷயத்தில் பெருசாக முன்னேற்றம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பதிலை பொறுத்த வரைக்கும் சிரஞ்சீவியான பதில் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பல வருடங்களுக்கு முன்னாலே எம்.ஆர். ராதா கொடுத்திருந்த ஒரு பேட்டியை படிக்கக்கூடிய வாய்ப்பு சமீபத்தில் எனக்கு கிடைத்தது. அந்த பேட்டியில் அந்த பத்திரிகை நிருபர் எம்.ஆர். ராதாவை பார்த்து இதே கேள்வி தான் கேட்குறார். தமிழ் சினிமா இந்த 30 வருஷத்தில் முன்னேறி இருக்கிறதா என்று. தொழில்துறையிலே பல முன்னேற்றம் இருக்கிறது, ஆனால் கதை விஷயத்தில் பெரிய முன்னேற்றம் இருப்பதாக தெரியல அப்படின்னு தான் அந்த காலகட்டத்தில் எம்.ஆர். ராதாவும் பதில் சொல்லியிருக்கிறார். ஆனால் அத்தோட நடிகர் எம்.ஆர். ராதா நிறுத்தலை. போட்டுக்கிட்டு விளம்பரம் பண்ணி படத்தை ஓட்ட பார்க்குறாங்க. சொந்த பணத்தை போட்டு டிக்கெட்டை வாங்கி 2 வாரத்துக்கு ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டி சந்தோஷப்படுறாங்க. என்னங்க வெக்கக்கேடு இது, இதுவா முன்னேற்றம்? நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நானும் என்ன மாதிரி சர்வீஸ் உள்ள சில ஆட்களும் இந்த சினிமா விட்டு போனாங்கன்னா தான் சினிமா உலகத்துக்கு முன்னேற்றம் வரும். அப்போ தான் சினிமா உலகம் உருப்படும். இங்கே உள்ள திரைப்பட தயாரிப்பாளரும் அப்போ தான் புது நடிகரில் போட்டு உருப்படியான படத்தை எடுக்க முன் வருவாங்க. எத்தனை நாளைக்கு தான் எங்கள் முகத்தையே காட்டி ஏமாத்துறது என்று கேள்வி கேட்ட பத்திரிகை நிருபரை பார்த்து கேள்வி கேட்டவர் தான் நடிகவேள் எம்.ஆர். ராதா. எப்படி இருந்தது அர்ஜுனோட பழைய அனுபவம்? ரொம்ப நல்லா இருந்தது சார். அர்ஜுன் சார் வந்து அவ்வளோ ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் எங்களுக்கெல்லாம். அவர் ஒருத்தர் தான் வந்து எங்கிட்ட பேசுவார். ஏன்னா எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே வந்து அந்த ரஷ்யன் டீம். நோவே. இளையராஜாவுடைய இசை நிகழ்ச்சி நடத்திய போது அவரோடு பழைய அனுபவம் எப்படி இருந்தது? ஒரு மறக்க முடியாத ஒரு 45 டேஸ் ஸ்பேனில் வந்து அந்த ஷோ வந்து பண்ணோம். ராஜா சாருக்கு இது ஒரு அன்ஃபர்கட்டபிள் ஒரு ஈவெண்ட்டாக பண்ணணும். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து நம்ம ஒரு எப்படி நம்ம பெருசாக பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போ வி நீட். விடுதலை புலிகளின் தலைவரான பிரபாகரனை எவ்வளவு நேரம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது? கேட்டுகிட்டே இருந்தோம் சார், பார்க்கணும் கேட்டுகிட்டே இருந்தோம். யூ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் த ஃபிலிம். அவர் டெய்லி அங்கே பார்த்துருவார். அப்போ டிஜிட்டல் வந்துருச்சு. ஸோ யூஸ் டு see the footages. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.